இன்னைக்கு வந்து நம்ம ரேஷியோ அனாலிசிஸ்னா என்ன, ரேஷியோ அனாலிசிஸோட டெஃபினிஷன், அதோட கான்செப்ட் மேஜராக நம்ம எங்கே யூஸ் பண்ணுறோம், அப்புறம் அதோட ஃபார்முலாஸ். ரேஷியோ அனாலிசிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்கில். உங்களுக்கு இதில் இருக்க ஃபார்முலாஸ் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டாலே, லைக் உங்களுக்கு கொஞ்சம் மெமரைஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே இது வந்து வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். டைரக்ட் சப்ஸ்டியூஷனாக தான் இருக்கும். ஸோ ரேஷியோ அனாலிசிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் வந்து what is ratio analysis, definition of ratio analysis பார்ப்போம். So ratio analysis is referred to as the study or analysis of the line items present in the financial statement of the company. ஒரு கம்பெனியோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட் இருக்க எல்லா ஆஸ்பெக்ட்ஸுக்கும் ரேஷியோவோ பெர்சன்டேஜோ கண்டுபிடிச்சு அதோட ஆஸ்பெக்ட் கண்டுபிடிக்கிறது தான் ரேஷியோ அனாலிசிஸ். ஸோ இது எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? இட் வேரியஸ் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிஸ்னஸ் such as profitability, liquidity, solvency and efficiency of the company or business. ஸோ ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட், லிக்விடிட்டி, சால்வன்சி ரேஷியோ இது எல்லாமே எஃபிஷியன்சி, ஸோ அந்த கம்பெனி எவ்வளோ எஃபிஷியன்ட் இருக்குது, இது எல்லாத்தையும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ரேஷியோ அனாலிசிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதில் வந்து நம்மளுக்கு 33 ரேஷியோ ஃபார்முலாஸ் இருக்குது. இந்த 33 ரேஷியோ ஃபார்முலாஸ் நீங்கள் வந்து தரோ பண்ணிட்டீங்கனாலே இதில் வந்து வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸும் உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோ இதை பற்றி நம்ம ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோவில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட், இதை வந்து ROI கூட சொல்லுவாங்க. ஸோ ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் அ ரிலேஷன்ஷிப் டைரக்ட்லி பிட்வீன் தி ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அண்ட் இட்ஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்டு. ஸோ இது ரெண்டுத்தோட ரிலேஷன் தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். இது வந்து பெர்சன்டேஜில் சொல்கிறாங்க. யூ கேன் கம்பேர் தி எஃபெக்டிவ்னஸ் ஆர் ப்ராபிலிட்டி. ஸோ ஒரு கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டியும் எஃபெக்டிவ்னஸையும் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் யூஸ் பண்ணுவோம், இந்த பெர்சன்டேஜ் யூஸ் பண்ணுவோம். ஸோ ரிட்டர்ன் ஆஃப் பெர்சன்டேஜ், ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ROI சொல்றது வந்து இட்ஸ் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் டிவைடட் பை கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டூ 100. இதுதான் அதோட ஃபார்முலா. நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ்னா என்னன்னா, இட் ஷோஸ் ஹவு மச் மணி இஸ் ரிட்டர்ன் டு தி ஓனர்ஸ் as a percentage of the money they have invested or retained in the company. ஸோ ஒரு கம்பெனியில் எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு தேவையான பெர்சன்டேஜ் ஆஃப் மணி தே ஹாவ் இன்வெஸ்டட், அதுதான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ நெட் ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ், ப்ராஃபிட் அண்ட் டேக்ஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டு டிவைட் பை ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இன்டூ 100. ஸோ இதை வந்து நமக்கு ரிட்டர்ன் ஆன் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ நெட் ப்ராஃபிட், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை shareholders funds into 100. ப்ராஃபிட்டபிலிட்டியில் நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் வந்து இட் ஷோஸ் ஹவு மச் தி மணி இஸ் ரிட்டர்ன் டு தி ஓனர்ஸ் ஆஸ் அ பெர்சன்டேஜ் ஆஃப் மணி தே ஹவ் இன்வெஸ்டட் ஆர் ரிட்டைன்ட் இன் தி கம்பெனி. ஸோ மேஜராக பார்த்துக்கிட்டிங்கன்னா இது வந்து எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் நம்மளுக்கு தரப்போகிறோம் ஒரு ஷேர் ஹோல்டருக்கு சொல்கிறத நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட், அவங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு அவங்களோட எவ்வளோ ரிட்டர்னாக நம்ம ப்ராஃபிட்லேருந்து தரப்போகிறோம். ஸோ அந்த பெர்சன்டேஜ் தான் இங்கே கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ விச் இஸ் நத்திங் பட் நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ் அண்ட் டிவிடெண்ட் டிவைட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இன்டூ 100. ஸோ நெட் ப்ராஃபிட் ஆஃப்டர் இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிவிடெண்ட், இன்ட்ரெஸ்ட், டேக்ஸ், டிவிடெண்ட்ஸ் மூணுத்தையும் மைனஸ் பண்ணிட்டு வர நெட் ப்ராஃபிட் இருக்குங்களா, அந்த நெட் ப்ராஃபிட் டிவைட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் இன்டூ 100 பண்ணீங்கன்னா உங்களுக்கு ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ் கிடைச்சிடும். நெக்ஸ்ட் வந்து ரிட்டர்ன் ஆன் டோட்டல் அசெட்ஸ். ஸோ ரிட்டர்ன் ஆன் டோட்டல் அசெட்ஸ் வந்து it is calculated by dividing a company's earnings after tax and its total assets. So which is nothing but net profit after tax plus interest divided by total assets minus fictitious assets into 100. So இது எல்லாமே பார்த்தீங்கன்னா into 100 வரது, இது ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோஸ்க்குள்ள வரது மோஸ்ட்லி வந்து பெர்சன்டேஜாக தான் நம்ம இதை வந்து குறிப்போம். ஸோ அதனால தான் நம்மளுக்கு into 100 யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோ. கிராஸ் ப்ராஃபிட் ரேஷியோவும் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரேஷியோவும் மோர்ல சிமிலராக இருக்கும். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் ratio shows the percentage of ratio revenue you keep for each sale after cost are deducted. So revenueல நமக்கு எவ்வளவு ரெவென்யூ இருக்கு எல்லா காஸ்ட்டையும் மைனஸ் பண்ணி வரதா ப்ராஃபிட், அதான் கிராஸ் ப்ராஃபிட். ஸோ கிராஸ் ப்ராஃபிட் டிவைட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100. ஆப்ரேட்டிங் ரேஷியோ இஸ் யூஸ் டு டிட்டர்மைன் தி எஃபிஷியன்சி ஆஃப் தி மேனேஜ்மெண்ட். ஒரு மேனேஜ்மெண்ட் எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க தான் நம்ம வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் யூஸ் பண்ணுவோம். ஸோ இது ரெண்டுத்துலையும் பார்த்தீங்கன்னா கிராஸ் ப்ராஃபிட், ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் ரெண்டுத்துக்கும் வந்து கீழே வந்து நெட் சேல்ஸ் தான் இருக்கும். ஸோ நீங்கள் ப்ராஃபிட்டை வச்சு நீங்கள் ரேஷியோ போடும்போது கீழே வந்து நெட் சேல்ஸ், டினாமினேட்டர் வந்து எப்பவுமே நெட் சேலாக இருக்கும்,
So gross profit na direct gross profit divided by net sales போடலாம். Operating profit கேட்டாங்கன்னா direct operating profit மட்டும் அப்படியே எடுத்து நியூமரேட்டர்ல போட்டு operating profit divided by net sales into 100 போடலாம். So இப்போ வந்து நம்ம ஆப்பரேட்டிங் ரேஷியோ பார்ப்போம். ஆப்பரேட்டிங் ரேஷியோ வந்து எஃபிஷியன்சி ஆஃப் தி மேனேஜ்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்றாங்க. And it has the relationship between comparing its operating expenses to net sales. So ஒரு கம்பெனியோட காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் பிளஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ். ஸோ காஸ்ட் பிளஸ் ஆப்பரேட்டிங் எக்ஸ்பென்சஸ் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி டிவைட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100 பண்ணிங்கன்னா ஆப்பரேட்டிங் ரேஷியோ கிடைச்சிரும். அதே மாதிரி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ கேட்டாங்கன்னா இது வந்து எந்த எக்ஸ்பென்ஸாக கூட இருக்கலாம். ஸோ எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து டிட்டர்மைன் பை டிவைடிங் funds operating expenses by the average dollar value of its asset under management. So nothing but என்னன்னா எந்த ஒரு எக்ஸ்பென்சஸ் கேட்கலாம், அந்த ஸ்பெசிபிக் எக்ஸ்பென்சஸ் டிவைடட் பை நெட் சேல்ஸ் இன்டூ 100 பண்ணிங்கன்னா அந்த எக்ஸ்பென்ஸோட ரேஷியோ கிடைச்சிரும். ஸோ முன்னாடி சொன்ன மாதிரி ப்ராஃபிட்டபிலிட்டி ரேஷியோல கீழே மோஸ்ட்லி நெட் சேல்ஸ் தான் இருக்கும். இதுலயும் பாருங்க டினாமினேட்டர் நெட் சேல்ஸா இருக்கு, மேல மட்டும் உங்களுக்கு அந்த ரேஷியோக்கு ஏற்ற மாதிரி மாறும். நெக்ஸ்ட் வந்து நெட் ப்ராஃபிட் ரேஷியோ பார்க்கலாம். So net profit ratio is equal to net profit after tax divided by net sales into 100. So net profit சொல்றது வந்து it compares after tax profits to the net sales. So total sales வந்து நம்ம எல்லா tax எல்லா expenses-யும் மைனஸ் பண்ணி வரது தான் net profit. So tax எல்லாத்தையும் மைனஸ் பண்ணி வரது தான் net profit. So அந்த net profit-க்கு net sales-க்கும் இருக்கிற relationship தான் net profit ratio. So net profit ratio is equal to net profit after tax divided by net sales into 100. Okay. Next one, the earnings per share. Earnings per share is calculated as a company's profit. So company profit divided by the outstanding shares of its common stock. So இதோட basic concept என்னன்னா net profit after tax and preference dividend divided by number of equity shares into 100. So அதேதான் net profit after tax அந்த net profit divided by number of equity shares. நம்மக்கிட்ட எத்தனை ஈக்விட்டிஸ் இருக்கோ அந்த நம்பரோட நம்ம ப்ராஃபிட்டை டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பெர் ஷேரோட ரேஷியோ கிடைக்கும். ஸோ எவ்ரி ஷேர், ஒரு ஷேருக்கு நம்மளுக்கு எவ்வளோ வேல்யூவேஷன் சொல்றது வந்து ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் கண்டுபிடிக்கிறதுல நம்மளுக்கு தெரிய வரும். ஸோ 11th டாபிக் வந்து ப்ரைஸ் ஏர்னிங் ரேஷியோ, விச் இஸ் நத்திங் பட் PE ரேஷியோ. ஸோ PE ரேஷியோ சொல்றது வந்து மார்க்கெட் பிரைஸ் பெர் ஈக்விட்டி ஷேர் டிவைடட் பை earning per equity share into 100. So இதுதான் the formula. இந்த ரேஷியோ வந்து ஷேர் பிரைஸ் ஆஃப் a stock to its earnings per share, EPS. EPS சொல்றது வந்து earning per share. So மார்க்கெட் பிரைஸையும் டிவைட் பை earning எவ்வளோ ப்ராஃபிட், ஒரு ஷேருக்கு எவ்வளோ earnings வந்திருக்கு. ஸோ மார்க்கெட் பிரைஸ் டிவைட் பை earning per equity share into 100 தான் பிரைஸ் earning ரேஷியோ. அதுதான் PE ரேஷியோ. PE ரேஷியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேல்யூவேஷன். ஸோ PE ரேஷியோ பேஸ் பண்ணி தான் ஒரு கம்பெனியோட ஸ்டாக்ஸ் வந்து நம்ம வாங்கலாமா வேணாமா, அந்த கம்பெனியோட growth எப்படி இருக்கு எல்லாமே வந்து நம்ம PE ரேஷியோ வச்சு தான் கண்டுபிடிப்போம். ஸோ PE ரேஷியோ வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஆஸ்பெக்ட். நெக்ஸ்ட் வந்து retained earning ratio. ஸோ retained earning ratio is equal to retained earnings divided by net profit after tax and preference dividend. ஸோ retained earnings சொல்றது வந்து இப்போ நம்மளுக்கு வந்திருக்க earningsல இருந்து நம்ம எத்தனை திருப்பி back in business as retained earnings. நம்மளுக்கு வந்திருக்க earnings இப்போ 100 rupees earnings வந்திருக்குன்னா அதுல 50 rupees நம்ம வந்து அந்த earnings retain பண்ண போறோம். ஸோ அதான் retained earning ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ retained earning ratio is equal to retained earning divided by net profit into 100. Next வந்து payout ratio. Payout ratio is equal to dividend per equity share divided by earnings per equity share into 100. இல்லனா இத வந்து equity dividend divided by net profit after tax and preference dividend into 100 கூட சொல்லலாம். So generally payout ratio சொல்றது வந்து it shows how much of a company's earning after tax are paid to shareholders. So ஒரு shareholdersக்கு நம்ம எத்தனை ப்ராஃபிட், அந்த ப்ராஃபிட்ல இருந்து எவ்வளவு earnings வந்து அவங்களுக்கு நம்ம வந்து பே அவுட்டா ஒரு ஷேர்ஹோல்டருக்கு தரோமோ அதை கண்டுபிடிக்கிறது தான் இந்த பே அவுட் ரேஷியோ நம்ம யூஸ் பண்றோம். So payout ratio is equal to dividend per equity share divided by earnings. So dividend by earnings into 100 தான் payout ratio. Next one, the interest cover ratio. So interest cover ratio is a debt and profitability ratio used to determine how easily a company can pay interest on its outstanding debt.
ஒரு அவுட்ஸ்டாண்டிங் டெப்த்தை வந்து எவ்வளவு சீக்கிரமா உங்களால பே பண்ண முடியும் சொல்றதுதான் இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ. ஸோ இதை வந்து ஃபிக்ஸட் சார்ஜஸ் கவர் ரேஷியோ கூட இதை டினோட் பண்ணுவாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ப்ராஃபிட் பிஃபோர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டேக்ஸ் டிவைடட் பை ஃபிக்ஸட் இன்ட்ரெஸ்ட் சார்ஜஸ் இன்டூ 100. இதுதான் இன்ட்ரெஸ்ட் கவர் ரேஷியோ. ஸோ சிமிலர்லி டிவிடெண்ட் ஈல்ட் ரேஷியோ சொல்றது வந்து இட்ஸ் அன் ஃபினான்ஷியல் ரேஷியோ that measures the annual value of dividends received relatively to the market value per share. So இது வந்து dividend per share, நம்ம ஒரு ஷேருக்கு எவ்வளவு dividend தரப்போறோம். So dividend per share divided by market price share per share into 100. So ஒரு ஷேரோட dividend cost அதுதான் dividend per share. So அந்த dividend-ஐயும் market price of one equity ஷேருக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் தான் dividend yield ratio. So next one, the inventory turnover ratio. Inventory turnover ratio is also known as stock turnover ratio and stock velocity. So inventory ratio is calculated by dividing the cost of goods by average inventory for the same period. So in the ratio வந்து higherல இருந்துச்சுன்னா sales வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்குன்னு அர்த்தம். இதுவே இது வந்து ஒரு lower numbers இருந்துச்சுன்னா it should be a weak sales denote பண்ணதுன்னு அர்த்தம். So inventory turnover ratio is equal to cost of goods sold divided by average inventory into 100. So total cost of goods sold divided by average inventory into 100. அதுதான் inventory turnover ratio. Next வந்து inventory turnover period. So இதுல வந்து days or months in the year divided by inventory turnover ratio into 100. So நம்ம கண்டுபிடிச்ச inventory turnover ratio தான் இதுல வந்து denominator convert ஆயிடும். Next வந்து நியூமரேட்டர்ல வந்து டேஸ் ஆர் மந்த்ஸ் ஆஃப் இயர். ஸோ இப்போ அவங்க வந்து டேஸ்ல கேட்டாங்கன்னா ஸோ நீங்க டேஸை வச்சுட்டு இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ வச்சுக்கிட்டு இன்டூ 100 பண்ணும்போது உங்களுக்கு வந்து எவ்வளோ பீரியட் சொல்றத வேல்யூ கிடைச்சிடும். இன்கேஸ் மந்த்ஸ்ல கேட்டாங்கன்னா மந்த்ஸ் டிவைடட் பை இன்வென்ட்ரி டர்ன் ஓவர் ரேஷியோ இன்டூ 100 பண்ணீங்கன்னா எவ்வளோ மந்த்ஸ்ல நம்மளால டர்ன் ஓவர் பண்ண முடியும் அந்த பீரியடை வந்து நம்ம கண்டுபிடிச்சலாம். ஸோ அதே மாதிரி சிமிலர்லி டெப்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. ஸோ இந்த டெப்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோஸ்ல இருந்து அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் டர்ன் ஓவர் ரேஷியோ. இப்போ நம்ம முன்னாடி பார்த்தது வந்து நம்ம எவ்வளவு காசு தர போறோம் சொல்றதை வச்சு நம்ம பார்த்தது. இப்போ டெப்டார்ஸ் சொல்லும்போது அக்கௌண்ட்ஸ் ரிசீவபிள் நம்மளுக்கு எவ்வளவு காசு வர வேண்டியது இருக்கு அதை கண்டுபிடிக்கிறது தான் இது. ஸோ இட்ஸ் ஆல்சோ நோன் அஸ் டெப்டார்ஸ் டர்ன் ஓவர் ரேஷியோ. So it indicates the number of times average debtors have been converted into cash during the year. So நம்மளுக்கு எவ்வளவு கேஷா நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணிருக்கோம் சொல்றது தான் கண்டுபிடிக்க போறோம். So which is nothing but net credit sales divided by average receivables into 100. So இதுல வந்து நம்ம net credit sales வந்து நியூமரேட்டர் வச்சுக்கிறோம். Net credit sales divided by average receivables into 100. Similarly debtors collection period. So எவ்வளவு பீரியட்ல டேஸ் ஆர் மந்த்ஸ்ல क्वेश्चन கேட்டாங்கன்னா அப்போ வந்து days or months in the year divided by debtors turnover ratio into 100. So நம்ம கண்டுபிடிச்சிருக்க ரேஷியோ எடுத்து நம்ம டினாமினேட்டர்ல போட்டுட்டு நம்பர் ஆஃப் டேஸ் இல்லைன்னா நம்பர் ஆஃப் மந்த்ஸ் போட்டுட்டு டிவைடட் பை டெப்டார்ஸ் டர்னோவர் ரேஷியோ இன்டூ 100 பண்ணீங்கன்னா எவ்வளவு பீரியட்ல நம்ம இதை வந்து கலெக்ட் பண்ணும் அக்கௌண்ட்ஸ் நம்மளுக்கு ரிசீவ் ஆகும் சொல்றத நம்ம கண்டுபிடிச்சலாம் இன் டேஸ் ஆர் மந்த்ஸ்ல. நெக்ஸ்ட் வந்து ஜஸ்ட் சேம் ஒன். இது வந்து கிரெடிட்டார்ஸ் பேஸ் பண்ணியிருக்கோம். So creditors turnover ratio is also known as accounts payable turnover ratio. அப்போ வந்து accounts receivable பார்த்தோம். இப்போ accounts payable நம்ம காசு கட்ட வேண்டியது. So net credit purchase. So creditors turnover ratio வந்து net credit purchase divided by average accounts payable into 100. அதே மாதிரி இது பீரியட்ல கேட்டாங்கன்னா நம்பர் ஆஃப் டேஸ் ஆர் நம்பர் ஆஃப் மந்த்ஸ் இன் தி இயர் போட்டு டிவைடட் பை கண்டுபிடிச்ச கிரெடிட்டார்ஸ் டர்னோவர் ரேஷியோ டினாமினேட்டர்ல போட்டு இன்டூ 100 பண்ணீங்கன்னா எவ்வளவு பீரியட்ல நம்ம வந்து பே பண்ணிடுவோம் சொல்ற வந்து அந்த டியூரேஷனை நம்ம கண்டுபிடிக்கலாம் அக்கௌண்ட்ஸ் பேயபிள். ஸோ இட் ஆஃபன் அ பர்டிகுலர் கம்பெனிஸ் பேஸ் ஆஃப் இட்ஸ் டெப்ட்ஸ் டு தி சப்ளையர்ஸ். ஸோ நம்ம பே பண்ணக்கூடிய காசை தான் வந்து கிரெடிட்டார் டர்னோவர் ரேஷியோல நம்ம கண்டுபிடிப்போம். நெக்ஸ்ட் வந்து working capital turnover ratio. So working capital turnover ratio is equal to cost of sales divided by net working capital. So இதுல வந்து நம்ம மேல நியூமரேட்டர் வந்து total cost of sales வச்சுக்கிறோம் divided by net working capital into 100. Similarly capital turnover ratioல வந்து cost of sales divided by capital employed into 100.
So capital turnover ratio வச்சு நம்ம என்ன பண்றோம்னா it indicates how much a company could grow its current capital investment level. So ஒரு கம்பெனியோட கேபிட்டல் growth எப்படி இருக்கு சொல்றத நம்ம capital turnover ratio வச்சு பார்ப்போம். So இதுல பாத்தீங்கன்னா ரெண்டுத்துலயும் cost of sales தான் numerator. So cost of sales வந்து numeratorல வச்சுக்கிட்டு working capital கேட்டாங்கன்னா net working capital வந்து denominatorல, capital turnover ratio கேட்டாங்கன்னா net capital employed வந்து denominatorல, cost of sales வந்து காமனா numeratorலயே இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டர்ன்ஓவர் ரேஷியோஸ். ஸோ டர்ன்ஓவர் ரேஷியோஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸட் அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ. ஸோ ஃபிக்ஸட் அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ வந்து காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ட் டிவைடட் பை நெட் ஃபிக்ஸட் அசெட் இன்டூ 100, இல்லைனா சேல்ஸ் டிவைடட் பை நெட் ஃபிக்ஸட் அசெட் இன்டூ 100. ஸோ இதில் சொல்ற மாதிரி காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்ஸ் தான் இதுலயும் நியூமரேட்டரா இருக்கு, இல்லைனா சேல்ஸ். ஃபிக்ஸட் அசெட் டர்ன்ஓவர் ரேஷியோ வந்து டினாமினேட்டர் வந்துடும் நெட் ஃபிக்ஸட் அசெட். ஸோ ஃபிக்ஸட் அசெட் பற்றி தான் நம்ம பேசுறோம். ஸோ நெட் ஃபிக்ஸட் அசெட் வந்து டினாமினேட்டர்லேயே இருக்கும். ஸோ ஃபேட் இதுதான் ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவரை தான் ஃபேட்னு சொல்லுவாங்க. ஸோ ஃபேட் இஸ் அன் எஃபிஷியன்சி ரேஷியோ தட் இண்டிகேட்ஸ் ஹவு வெல் ஒரு எஃபிஷியன்சி பிஸ்னஸ் யூசஸ் இட்ஸ் ஃபிக்ஸட் அசெட் டு ஜென்ரேட் சேல்ஸ். ஒரு கம்பெனி வந்து அவங்களோட ஒரு ஃபிக்ஸட் அசெட்ஸை எவ்வளோ எஃபிஷியண்டாக யூஸ் பண்ணுறாங்க டு ஜென்ரேட் சேல்ஸ் சொல்றதா நம்ம வந்து ஃபிக்ஸட் அசெட் டர்ன் ஓவர் ரேஷியோவில் கண்டுபிடிக்கிறோம். ஓன்ட் கேபிட்டல் டர்ன் ஓவர் ரேஷியோ is equal to sales or cost of sales divided by shareholders funds into 100. So இதுவும் capital turnover ratio மாதிரி தான். So இதுல வந்து sales இல்லனா cost of sales divided by shareholders funds. So shareholder total fund நம்ம denominatorல போட்டு into 100 பண்ணீங்கன்னா owned capital turnover ratio கண்டுபிடிச்சிடலாம். Last type வந்து solvency or financial ratios, which is nothing but a short term ratio. So இதை வந்து generally solvency ratio ரெஃபர் பண்ணுவாங்க. So first one வந்து current ratio இதுல. So current ratio is equal to current assets divided by current liabilities into 100. So current ratio estimates a firm's capacity of paying short-term or current liabilities, including payables and debts, with its short-term or current assets. So current assets வச்சு current liabilities வந்து நம்ம பே பண்றோம்ல, அந்த ரிலேஷனையும் அந்த ரேஷியோவை கண்டுபிடிச்சாதான் அது வந்து current ratio. Current liabilities current assets வச்சு நம்ம பே பண்றது தான் current ratio, which is that current assets divided by current liabilities into 100. அதுல இருந்து நம்ம current ratio கண்டுபிடிக்கலாம். அதே வந்து liquid ratio. Liquid ratio is also known as quick ratio, acid test ratio or liquidity ratio. So இதுவும் current ratio similar தான், ஆனா இதுல வந்து current asset வச்சிருக்கோம், இதுல வந்து liquid ratio ன்னு வச்சிருக்கோம். So liquid or quick assets divided by current liabilities into 100. So இதுல நீங்க solvency ratioல பாத்தீங்கன்னா mostly current liabilities தான் denominatorல இருக்கும். So நீங்க இது ஞாபகம் solvencyனாலே liabilities வந்து கீழ வந்துரும். So current liabilities கீழ இருக்கும். Current ratioனா current assets divided by current liabilities. Liquid ratioனா liquid assets divided by current liabilities. So liquid ratios are measure of ability of company to pay off its short-term liabilities to determine how quickly a company can convert the assets and use them for meeting the dues of RECE. So liquid ratio நாலே liquid assets வந்து current assets விட இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டரா நம்மளால கேஷை கன்வெர்ட் பண்ண முடியும். அதுதான் வந்து நான் liquid assetன்னு சொல்றாங்க. liquid asset or quick asset ரெண்டுமே வந்து ரொம்ப ஈஸியா நம்ம கேஷை கன்வெர்ட் பண்ணக்கூடிய asset தான் liquid or quick asset. Next one, the cash position ratio. Cash position ratio is also known as absolute liquidity ratio or super quick ratio. So cash position ratio is equal to cash and bank balance plus marketable securities divided by current liabilities into 100. So இதுவும் பாத்தீங்கன்னா approximate மேல வந்து assets பத்தி தான் பேசுறாங்க, கீழ liabilities பத்தி தான் பேசுறாங்க. So again denominatorல வந்து current liabilities தான் இருக்கு. ஏன்னா இது வந்து solvency ratio. So cash and bank balance plus marketable securities divided by current liabilities into 100 தான் cash position ratio. So this measures the ability of an organization to cover its short-term obligations. So இந்த ratio வந்து greater than 1 இருக்கும்போது company has adequate cash on hand to continue the operate. So இந்த operations continue பண்றதுக்கு adequate cash இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ratio வந்து 1 விட அதிகமா தான் இருக்கும், which means cash position ratio வந்து நல்லா இருக்குன்னு அர்த்தம். Next வந்து fixed asset ratio. So fixed asset ratio வந்து it's generating sales from its existing fixed assets. So ஒரு fixed assets வந்து எத்தனை அவங்கனால சேல்ஸ் பண்ண முடியுது சொல்லி ஒரு ரேஷியோ பார்க்குறோம். So fixed asset ratio is equal to fixed assets divided by
long-term funds into 100, which gives us fixed asset ratio. Similarly, debt equity ratio வந்து long-term debt. So long-term debt, long-term இருக்கிற debt like loans அதெல்லாம் தான் long-term debt. Long-term debt divided by shareholders funds into 100. So இதுதான் measures your company's total debt relative to amount originally invested by the owner and earnings that have been retained over the time. So long-term debt divided by shareholders funds into 100 will give us debt equity ratio. Next the proprietary ratio. So proprietary ratio is equal to shareholders funds divided by total tangible assets into 100. So proprietary ratio is useful to determining the amount of contribution of a shareholders or proprietors. Proprietors சொல்றது வந்து nothing but அந்த கம்பெனியோட ஓனர், shareholders, அந்த கம்பெனில காசு போட்டவங்க தான் அதோட proprietors. So determining the amount of contribution of shareholders or proprietors towards the total assets of the business. Shareholders funds divided by total tangible assets into 100, which gives us proprietary ratio. Capital gearing ratio, CGR. So capital gearing ratio refers to the ratio of a debt of a company has its relative to equities. Equitiesக்கும் அந்த கம்பெனிக்கு இருக்கிற டெப்த்துக்கும் இருக்கிற ரிலேஷன்ஸ் தான் நம்ம வந்து கேபிட்டல் கியரிங் ரேஷியோ பார்க்குறோம். ஸோ லாங் டேர்ம் லோன்ஸ் பிளஸ் டிபென்ச்சர்ஸ் பிளஸ் ப்ரிஃபரன்ஸ் கேபிட்டல் டிவைடட் பை ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்ட்ஸ். ஸோ ஈக்விட்டி ஷேர் ஹோல்டர் ஃபண்ட்ஸ் தான் டினாமினேட்டர்ல இருக்கு. ஸோ லாங் டேர்ம் லோன்ஸ்னா லோன்ஸ், லாங் டேர்மா இருக்கிற லோன்ஸ், அதுதான் நம்ம வந்து லாங் டேர்ம் லோன்ஸ் சொல்றோம். ஸோ லாங் டேர்ம் லோன்ஸ் டிபென்ச்சர்ஸ் plus preference capital divided by equity shareholders funds into 100 will give us capital gearing ratio. Last ratio in solvency வந்து solvency ratio, which is nothing also called total debt ratio or debt ratio. So debt ratio is equal to total debt divided by total tangible assets into 100. So total debt is the எல்லா debts divided by total tangible assets into 100, which gives us solvency ratio. So solvency ratio is a key metric used to measure an enterprise ability to meet its long-term debt obligation. ஒரு கம்பெனியோட long-term debt நம்மளால மெஷர் பண்ணி அதை வந்து ஒரு பெர்சன்டேஜ்ல ஒரு ரேஷியோல நம்ம சொல்றதுதான் solvency ratio நம்மளுக்கு யூஸ் ஆகுது. So with that we are end of the video. So நம்ம வந்து இதுல வந்து ரேஷியோ அனாலிசிஸ் என்ன, அதோட டெஃபினிஷன், அது மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங்ல எவ்வளவு இம்பார்ட்டன்டான டாபிக், அதுல இருக்க எல்லா 33 ஃபார்முலாஸும் ஒரு சின்ன டெஃபினிஷனோட நம்ம ஃபார்முலாஸ் பார்த்திருக்கோம். இந்த ஃபார்முலாஸை நீங்க ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க அதை மெமரைஸ் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா மெமரைஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து சம்ஸ் போடும்போது உங்களுக்கு ஈஸியா சப்ஸ்டியூட் பண்ணி உங்களுக்கு ஆன்சர் கொண்டு வரக்க ஈஸியா இருக்கும். ஸோ ஸ்டார்ட் ட்ரைங் டு மெமரைசிங் தி ஃபார்முலாஸ்.